தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது ஒரு கூட்டம் எப்படி ஏற்றுக்கொண்டாங்களாம்? மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு கூட்டம் எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஒரே பிரசங்கம், ஒரே பிரசங்கி, ஒரே பிரசங்க மேடை, ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல தான் பிரசங்கிக்கப்படுகிறது. ஒரு கூட்டம் எப்படி ஏற்றுக்கொள்கிறாங்க? இதை யாரோ போய் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை யாரோ சொன்னதுனால தான் இவர் இப்படி போதிக்கிறார். யார் இதை சொல்லியிருப்பார் அப்படின்னு ஒரு கூட்டம் யோசிச்சுட்டு இருக்குது. இன்னொரு கூட்டம், நாம் எவ்வளவு குறைவாக இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையானது குறைவுள்ளதாக இருக்குதுன்னு அதே பிரசங்கத்தை கேட்டு இன்னொரு கூட்டம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உணர்வடைந்து கொண்டிருக்கிறது, மனம் திரும்பி கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்கிற கூட்டம் மாம்ச பிரகாரமாக சிந்தித்து கொண்டிருக்கிறது. அப்போ அதை தேவ வசனமாக ஏற்றுக்கொள்கிற கூட்டம் அது என்ன செய்கிறாங்க? வாசிக்கிறோம், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது என்ன செய்கிறதா? பலன் செய்கிறது.